ஹலோ! ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் 14 தொடர்கிறது. மகிழ்ச்சியுடன் இரு. நான் உன்னிடம் கேட்பது அது ஒன்றுதான். ஜான் சின்கேர் அமெரிக்காவில் கனெக்டிகட் மாநிலத்தை சேர்ந்த கோடீஸ்வரன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தன் மன அமைதியை கெடுத்த தொழில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டார். ஒரு நாள் இரவில் தன் அறையில் உட்கார்ந்திருந்த போது அவர் கடவுளிடம், நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வாறு தோற்றம் அளிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், நீங்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து உதவி செய்யுங்கள். மிகவும் மனம் உருகி முழுமையான அடைக்கலத்துடன் பிரார்த்தனை செய்தார். அன்றிலிருந்து அவர் கடவுளின் கண்ணுக்கு புலனாகாத கரம் தன்னை காத்து ரட்சிப்பதை உணர்ந்தார். ஒரு நாள் அவர் அதிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்குள் யாரோ ஒருவர் தனது வீட்டின் உள்ளே உள் ஹாலில் நடப்பதை கவனித்தார். அவர் கண்களை திறந்து பார்த்து கொண்டே இருந்தார். அந்த மனிதன் அசையாமல் நின்றார். அவர் யார் என்றும் எதற்காக அங்கு வந்தார் என்பதும் ஸ்கின்லேருக்கு புரியவில்லை. ஆனால் வர்ணிக்க இயலாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தனக்குள் உதயமாவதை அவர் அறிந்தார். அதேபோன்று இன்னொரு நாளும் அவருக்கு அகக்காட்சி கிடைத்தது. அது கனவல்ல, அது மிகவும் நிஜமான அனுபவம். சின்லேர் நியூயார்க்கில் இருந்த ஆன்மீக மையத்துக்கு சென்று அவருடைய அப்போதைய அனுபவங்களை அங்கிருந்த ஒருவரிடம் கூறினார். ஒரே ஒரு நிமிஷம் என்று அந்த மனிதன் கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு சிறு பாக்கெட் விபூதியை கொண்டு வந்து அதை சின்லேரிடம் கொடுத்தபோது, சாயிராம் என்று கூறினார். விவரமாக பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவை பற்றி பேசி சுவாமிதான் அவருக்கு தரிசனம் தந்ததாகவும் கூறினார். ஸ்கின்லேரின் மனம் உருகியது. அவர் தொலைவில் உள்ள அமெரிக்காவில் யாரோ ஒரு தொழிலதிபர் ஆன்மீகத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறலாம். ஸ்ரீ சத்யசாயி பாபாவை பற்றி ஒரு நூல் கூட படித்ததில்லை. இருந்தாலும் இறைவன் அவர் வீட்டுக்கு நேரே வந்து தன்னை போன்று ஒன்றுக்கும் உதவாத மனிதனுக்கு தரிசனம் தந்தார். மனதுக்குள்ளே அவர் பகவானின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அவரது இதயம் பகவானின் அருளுக்காக ஏங்கத் தொடங்கியது. பகவானின் அன்புக்காக ஏங்கத் தொடங்கியது. வெகு விரைவில் அது வளர்ந்து தாங்க இயலாத உக்கிரத்தை அடைந்தது. பாபாவுக்காக தாங்க இயலாத தாபமும் பாபாவின் கருணையும் சேர, இவற்றின் விளைவாக சின்லேர் பிரசாந்தி நிலையத்துக்கு சென்றார். அவர் வந்ததுமே சுவாமி அவரை பேட்டி அறைக்கு அழைத்து அவரிடம், நான் இருமுறை உன்னிடம் வந்தேன் என்று கூறினார். சின்லேர் சுவாமியை திகைப்புடன் விழித்து பார்த்தார். சுவாமி தொடர்ந்து கூறினார், நான் அதிகம் உனக்கு உதவி செய்திருக்கிறேன். உனக்கு அதிக வசதி கொடுக்கிறேன். இருந்தாலும் உன் மனதில் அமைதியே இல்லை. நீ ஏன் சுவாமிக்கு உதவி செய்யக்கூடாது? சுவாமி சொன்னதை கேட்ட சின்லேர் சுவாமி கேட்டதெல்லாம் செய்ய தயாராக இருந்தார். நிச்சயமாக சுவாமி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். சுவாமி சிரித்து கொண்டே கூறினார், எப்போதும் மகிழ்ச்சியுடன் இரு. நான் உன்னிடம் கேட்பது அது மட்டும்தான். சுவாமி அவரிடம் விரும்பியது அவரது நன்மையை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை கேட்டு சின்லேர் ஸ்தம்பித்து ஊமையானார். 1993 மங்களமான குரு பூர்ணிமா தினத்தன்று கம்பீர மிகுந்த பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியத்தில் பேசும்போது சின்லேர் கூறினார், நான் சிறுவயதில் கிறிஸ்தவனாக வளர்க்கப்பட்ட போது இயேசு இவ்வுலகத்தை விட்டு சென்று 2000 வருடங்களுக்கு பின் பிறந்ததற்கு நான் மிகவும் மனத்துன்பப்பட்டதுண்டு. யாரோ ஒருவர் நான் வேதனையினால் கதறியதை கேட்டிருக்க வேண்டும். இயேசுவை அனுப்பிய இறைவனே இங்கு உட்கார்ந்திருக்கிறார். சின்லேர் 2 அற்புத சம்பவங்களை விவரித்தார்.
பிரசாந்தி நிலையத்துக்கு வருவதற்கு சில மாதங்களுக்குப் பிறகு நான் இன்னொரு இடத்திற்கு வியாபாரத்துக்காக பயணம் செல்ல நேரிட்டது. நானே ஹெலிகாப்டரை ஓட்டிச் செல்ல போவதாக என் மனைவியிடம் கூறினேன். என் மனைவி என்னை தடுக்க முயன்று கூறினாள், உனது தொழிற் பிரச்சனைகளால் உனது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு பயிற்சி பெற்ற விமான ஓட்டுநரை பைலட் ஏற்பாடு செய்யக்கூடாது என்று கேட்டாள். சத்யசாயி பாபா உன்னை காப்பாற்றுவது மட்டுமே தன் தொழிலாக கொண்டிருப்பதாக நினைக்கலாகாது. அவருக்கு 1000 வேலைகள் இருக்கும். உன்னையே கவனித்து கொள்ள அவரால் ஆகாது. அவரது அருமையான நேரத்தை நீ ஏன் வீண் செய்கிறாய்? நான் அவளிடம் கூறினேன், நான் தகுதி பெற்ற ஏ கிளாஸ் பைலட். நீ ஏன் எனது திறமையை சந்தேகப்படுகிறாய் என்று. ஹெலிகாப்டரை நானே ஓட்டிச் சென்றேன். என் மனைவி பயந்தது போல ஹெலிகாப்டர் என்ஜின் பழுதடைந்தது. ஹைட்ராலிக் சிஸ்டம் பழுதாயிற்று. ஹெலிகாப்டரை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. மரணம் நிச்சயம் என்று எனக்கு தெரியும். என் பாக்கெட்டிலிருந்து போட்டோவை எடுத்து சுவாமியை பார்த்தேன். அடுத்த நிமிடம் சுவாமி ஹெலிகாப்டரில் இருப்பதை கண்டேன். வெகு திறமையாக அவர் அதனை ஓட்டி ஒரு குன்றின் ஒரு பக்கத்தில் பத்திரமாக அதை கீழே இறக்கினார். பக்கக் கதவை திறந்து என்னை கவனமாக வெளியே இழுத்து ஹெலிகாப்டரை தள்ளிவிட்டு மறைந்து விட்டார். ஒவ்வொரு தடவையும் சுவாமி என்னை காப்பாற்றி அவரது கமல மலர் பாதங்களுக்கு அருகில் என்னை கொண்டு சேர்க்கிறார். இதைவிட இன்னும் ஆச்சரியம் மிகுந்த சம்பவத்தை நான் விவரிக்கப் போகிறேன். இந்த கூட்டத்தில் இங்கு முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அந்த பெண் சுவாமியின் மூத்த மகள். தன்னுடைய சொந்த மகளையே அன்புடன் இவ்வாறு கூறுகிறார். அவள் குதிரை ஏற்றத்தில் மிகவும் திறமை பெற்றவள். அவள் சிறந்த குதிரை ஒன்றை வாங்கி அதன் மேல் சவாரி செய்து அதை போட்டிகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாள். ஒரு சமயம் அவள் வேகமாக சவாரி பாதையில் சவாரி செய்து ஒரு உயர்ந்த சுவரை தாவி செல்ல முயற்சி செய்திருக்கிறாள். துரதிர்ஷ்டவசமாக குதிரையின் கால்கள் சுவத்திற்கு எதிராக மோதின. அந்த பெண் சேணத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு அவள் தலை தரையில் மோதியது. 1800 பவுண்டு எடையுள்ள குதிரை அவள் மேல் விழுந்தது. அந்த பெண் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பகுதியில் அனுமதிக்கப்படுவதற்கு 45 நிமிடங்கள் ஆயின. இது பற்றிய செய்தி எனக்கு ஃபோனில் கிடைத்தது. நான் உடனே வேகமாக சென்றேன். என்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறு பொட்டலம் விபூதியை எடுத்து அதை அவளது முகத்தில் உள்ள புண்களில் தடவினேன். அவளது நெற்றியிலும் சிறிதளவு விபூதியை வைத்தேன். மறுநாள் அவளை பார்க்க சென்றபோது அவளது முகத்தில் ஒரு காயம் கூட இல்லை. 3 மாதங்கள் கழித்து அவள் முழுவதும் குணமாகி மறுபடியும் சவாரி செய்ய தொடங்கினாள். கதை இத்துடன் முடியவில்லை. பேட்டி அறையில் சுவாமி மர்லீன் பார்த்து கேட்டார், உன்னை நான் முடக்குவாதத்திலிருந்து பேரலிசிஸ் காப்பாற்றவில்லை. அவள் அதற்கு ஆம். சுவாமி, ஆமாம், நீங்கள் காப்பாற்றினீர்கள். பேட்டி முடிந்ததும் நான் மர்லீனை கேட்டேன், சுவாமி உன்னை என்ன கேட்டார்? நீ என்ன பதில் கூறினாய்? அப்போது என்னிடம் கூறினாள், விபத்து நடந்த நாளன்று எனக்கு ஒரு கண் போய்விட்டது. குதிரை என் மேல் அதன் முழு பாரத்துடன் விழுந்தபோது ஒரு பக்கத்தில் என் உடல் செயலற்று விட்டது. நான் மலையில் ஆதரவற்று கிடக்கும்போது ஒரு மனிதன் என் பக்கத்தில் நின்று கொண்டு கவனித்து கொண்டிருந்தார். மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட போது வாகனத்துக்குள் என் பக்கத்தில் அவர் இருந்தார். அவசர சிகிச்சை பிரிவிலும் எப்பொழுதும் என் கூடவே இருந்தார். இந்த சாய்பாபா தான் அந்த மனிதர். எனக்கு சரி செய்தார். எனது முடக்குவாதத்தினையும் பேரலிசிஸ் சரிப்படுத்தினார். பிறகுதான் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றார். இந்த சம்பவம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆயின என்றாலும் பேட்டி அறையில் அன்று பாபாவுக்கும் அவளுக்கும் நடந்த உரையாடல் வரை இது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தந்தையினையும் விட தாயினையும் விட சுவாமி இன்னும் மிக மிக நெருக்கமானவர் என்பதற்கு இது அற்புதமான எடுத்துக்காட்டு. சுவாமி, என் அருமை சுவாமி
முழுமையான நம்பிக்கை உன்னிடம். எனக்கு முழுவதும் என்னை உன் காலடியில் கிடத்துகிறேன் என்று முடித்தார் சின்லேயர். ஜெகதீசன். அவர் மலேசியா அரசில் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகாரி. டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா. சுவாமியைப் பற்றி பேசும் போதெல்லாம் அவர் அலட்சியமாக, வன்மத்துடன், ஆபாசமான சொற்களால் குறை கூறிக்கொண்டே இருப்பார். அவரது பெயர் ஜெகதீசன். ஒரு சமயம் ஜெகதீசன் தன் மாமியார் வீட்டுக்குச் சென்றார். சுவாமியின் புகைப்படத்தை அவளது அறையில் கண்டார். சுவாமியை மிகவும் கடுமையாக திட்டினார். 2 மணி நேரங்களாக வாய்க்கு வந்தபடி திட்டி வைது. இந்த மனிதர்கள் கூறுவது போல தெய்வீக ஆற்றல்கள் அனைத்தும் உனக்கு இருந்தால் அதற்குரிய நிரூபணத்தை எனக்குத் தா. அப்போதுதான் நான் இந்த கட்டு கதைகளையெல்லாம் நம்புவேன். பகவான் பாபாவுக்கு சவால் விட்டதாக அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறு அவர் கூறியதுமே அவரது கேலியை தூண்டிய அதே புகைப்படத்தில் விபூதி தோன்றியது. மின்னல் அடித்தது போன்று அதிர்ச்சி அடைந்தார் ஜெகதீசன். விஞ்ஞான கருத்துக்கள் கொண்ட இந்த உலகத்தில் விஞ்ஞானத்தை கடந்த ஏதோ ஒன்று, விஞ்ஞானத்துக்கு புரியாத ஏதோ ஒன்று இருப்பதாக உணர்ந்தார். 4 மாதங்களுக்குப் பிறகு ஜெகதீசன் இந்தியாவுக்கு வந்து பிரசாந்தி நிலையத்துக்கு பயணம் செய்தார். சபையோர்கள் அரங்கத்தில் சுவாமி அவர் அருகில் வந்து மென்மையாக அன்பு நிறைந்த உதடுகளால் மலேசியா என்று உச்சரித்தார். சுவாமி எவ்வாறு தான் மலேசியாவிலிருந்து வந்ததை அறிந்தார். ஆச்சரியப்பட்டு யோசித்து கொண்டே ஆமாம் சார் என்று கூறினார். சுவாமி அவரை பேட்டி அறைக்குள் அழைத்தார். ஜெகதீசனுக்கு அப்போது வயது 32. ஆனால் அவர் 7 வயது சிறுவன் தன் தந்தையுடன் உட்கார்ந்திருப்பது போல உணர்ந்தார். தந்தையின் பாசம் கூடிய சுவாமியின் அன்பு அவரது இதயத்தை உருகியது. கண்ணீர் பெருக கன்னங்களை நனைத்தது. வெறும் 4 மாதங்களாகத்தான் அவர் சுவாமியிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அதற்கு முன் சுவாமியிடம் அவருக்கு வெறும் அலட்சியந்தான் இருந்தது. அந்த இருண்ட காலத்தில் அவர் பேசிய ஆபாச பேச்சின் நினைவுகள் அவரது இதயத்தை பிளந்தன. தமது மன துன்பத்தை அவரால் மறைக்க முடியவில்லை. தான் செய்த தவறுகளையெல்லாம் விரிவாக கூற வேண்டும் என்று முடிவு செய்தார். சுவாமி என்று தொடங்கினார். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். 4 மாதங்கள் முன்ன வரை எனக்கு தங்களிடம் நம்பிக்கை இருந்ததில்லை. பகவான் தன் சுட்டு விரலை இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கும் மறுபடி இடது பக்கத்திற்கும் அசைத்து புன்முறுவலுடன் கூறினார். ஆஹா, நீ வெறும் நாஸ்திகன் அல்ல. கடுமையான எதிர்ப்பு. ஜெகதீசன் துக்கத்தாலும் அவமானத்தாலும் கீழே விழுந்தார். பகவானின் மலர் பாதங்களை பற்றி கொண்டு அழத் தொடங்கினார். சுவாமி அவர் தோளை பற்றி கொண்டு மெதுவாக அவரை தூக்கினார். அழாதே பங்காரு, அழாதே. சுவாமிக்கு நடந்த அனைத்தும் தெரியும். சுவாமி கூறியபடி இப்போது கீழே நாடுகளில் சத்யசாயி நிறுவனங்களுக்கு மைய கேந்திர ஒருங்கிணைப்பாளராக செயல்புரிந்து சாயி ஆன்மீக இலட்சியத்தின் சேவையில் தனது ஜீவ லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு.